பிரைஸ் தி லார்ட். இன்று ஒரு தகவல் என்ற தீமின் மூலமாக இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சிறிய தகவலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன். இந்த நாளிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்திலே எழும்பி இருக்கிற காரியம் இந்த வேதாகமத்திலே எந்த பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷ பகுதி 13ஆம் அதிகாரம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்க ஆரம்பித்த உடனேயே மிகவும் அற்புதமான அருமையான ஒரு உவமைய இயேசு தம்முடைய சீசர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறத அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். பரலோக ராஜ்யம் என்று சொல்கிறோமே, அந்த பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது, எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத விளக்கக்கூடியதான ஒரு அற்புதமான ஒரு உவமை. இந்த உவமை 4 வகையான நிலங்களை குறித்ததான ஒரு உவமை. விவசாயி ஒருவன் தன்னுடைய வயல் நிலத்துல விதைகளை விதைக்கும்படியாக எடுத்துக்கொண்டு செல்கிறான். அப்படி விதைகளை விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியருகே விழுந்து விடுகிறதா, சில விதைகள் கட்பாறையான நிலத்துல விழுந்து விடுகிறதா, சில விதைகள் முள்ளுள்ள நிலத்துல விழுந்து விடுகிறதா, சில விதைகள் தான் நல்ல நிலத்துல விழுந்து விடுகிறதா அப்படின்னு சொல்லி 4 வகையான நிலங்களை குறித்து மிகவும் அற்புதமான ஒரு உவமையை இயேசு தம்முடைய சீசர்களுக்கு சொல்லி தருகிறார். அப்படி சொல்லி தந்து கொண்டு இருக்கும் போது சீசர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதுதான் நம்முடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் இந்த வீடியோவில். என்ன கேட்கிறாங்க அதை மாத்திரம் இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 ஆகிய 2 வசனங்கள். 10வது வசனம் என்ன கேட்கிறாங்க சீசர்கள் இயேசுவை பார்த்து, அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஏயா அவர்களிடத்துல பேரபிள்ஸா பேசுகிறீரே, நேரடியா பேச வேண்டியது தானே, அது என்ன வித நிலம் அப்படிலாம் சொல்லி பேசுகிறீரே, ஏன் உவமைகளாய் அவர்களிடத்துல பேசுகிறீர் என்று சீசர்கள் இயேசுவிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இயேசு ஒரு அருமையான காரியத்தை சொல்றாரு பாருங்க. 11வது வசனம் என்ன சொல்றாரு, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று சொல்லுகிறார். பதிலாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு இருக்குது, அவர்களுக்கோ அறிவிக்கப்படவில்லை அப்பா. அதனாலதான் அவர்களிடத்துல இப்படியாக உவமைகளாக நான் பேச வேண்டி இருக்குதுங்கிறாரு. இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சமாச்சாரம் என்ன அப்படின்னா, இந்த 4 வகையான நிலங்கள் மற்றும் அதிலே விழுகிற விதைகள் இவைகளை குறித்ததான உவமையானது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்பதனை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமா, இது பரலோக ராஜ்யத்துடைய ரகசியம். நிறைய விசுவாசிகளுக்கு பரலோக ராஜ்யம் அப்படின்னா என்னன்னு தெரியல. அது தெரிஞ்சாதானே பரலோக ராஜ்யத்தின் ரகசியம்னா என்னன்னு தெரிந்து கொள்ள முடியும். பரலோக ராஜ்யம் என்பது கண்ணால காணக்கூடிய விதத்தில் இயங்கக்கூடியது அல்ல. அது கண்ணால காணக்கூடாத விதத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம் இங்கதான் இருக்குது. நம்ம மத்தியில தான் அந்த ராஜ்யம் இருக்கிறது. இந்த ராஜ்யத்தின் ராஜா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர். இந்திய திருநாட்டிலே நாம வாழும் பொழுது இந்திய நாட்டின் குடிமக்களாக எப்படி கருதப்படுகிறோமோ அதே போல இந்த கண்ணால காணக்கூடாத விதத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த பரலோக ராஜ்யத்துல அந்த ராஜ்யத்தினுடைய குடிமக்களாக நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ராஜ்யத்தின் ராஜா இயேசு கிறிஸ்துவானவர். அந்த இயேசு கிறிஸ்துவான ராஜா ரொம்ப நல்லா நம்மளை பார்த்துக்க கூடியவர். நம்முடைய அன்றாட தேவைகளை எல்லாம் அற்புதமாய் சந்திக்க கூடியவர் இந்த ராஜா. அதனாலதான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, எதை குறித்தும் கவலைப்படாதப்பா, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும்
அறுக்கிறதும் இல்லை, நூட்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளெல்லாம் நான் போஷிக்கிறேனே. காட்டு புஷ்பங்கள் பார்த்திருக்கிறியா? சாலமோன் தன்னுடைய மகிமையிலும் அதுபோல உடுத்துவதே இல்லையே. காட்டு புஷ்பங்களை எவ்வளவு அற்புதமா அழகான உடுத்து வைக்கிறேன், நீ ஏன் வீணான காரியத்துக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? பரலோக ராஜ்யத்தை நீ தேடு அப்படின்னு அந்த இடத்துல தான் சொல்றாரு. பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறதா நீ முதல்ல நினையா அப்படிங்கிறாரு. அதுதான் பரலோக ராஜ்யத்தை தேடுகிறது அப்படிங்கிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், இது ஒரு ரகசியம், இது ஒரு ரகசியம். 4 வகையான நிலங்கள் அப்படிங்கிறது என்ன? நிலம் அப்படின்னா பிப்ளிக்கலா என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயமாகிய நிலம். விதை அப்படிங்கிறது ராஜ்யத்தினுடைய வசனம். எங்க சார் இருக்குது? இதே மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 3-9 வரையான வசனங்களை பார்த்தீங்கன்னா 4 வகையான நிலங்கள், அவைகளிலே விழுகிற விதைகளை குறித்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி 18வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன ஊமையினுடைய விளக்கத்தை கொடுக்கிறாரு. அப்படி விளக்கத்தை கொடுக்கும்போது 19வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறார். அப்போ இந்த விதையை எதுக்கு ஒப்பிட்டு காண்பிக்கிறாரு? ராஜ்யத்தினுடைய வசனம். எந்த ராஜ்யம்? இந்த பரலோக ராஜ்யம். கண்ணால காணக்கூடாத விதத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த பரலோக ராஜ்யம். இந்த ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது? விதையாகிய வசனத்தின் மூலமாய் செயல்படுகிறது. எப்படி சார் புரிந்து கொள்வது? ஒண்ணுமே புரியல சார். அதுதான் சார், இது ரகசியம், இது ரகசியம். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க இந்த வேதாகமத்தில் இருக்கிற இந்த ஊமையை முக்கியமாய் புரிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்னா பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது, எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத அப்படியே தெளிவாக விளக்கி காண்பிக்கிறதான ஒரு ஊமை இந்த ஊமை. அதனாலதான் அந்த சீசர்கள், ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர்? மத்தேயு 13:10, ஏன் அவர்களோடு ஊமைகளாய் பேசுகிறீர் என்ற கேள்வியை கேட்டும்போது 11வது வசனத்தில் இயேசு பதிலளிக்கிறாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை அப்படிங்கிறாரு. பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இந்த ஊமையில புதைந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. இதை நம்ம வெளிக்கொண்டு வந்து கற்று அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். இதனை குறித்துதான ஒரு புரிதல் காணப்பட வேண்டும். பாருங்க 19வது வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். வழி அருகே அப்படின்னு ஒரு வகையான நிலத்தை குறித்து ஊமையில சொல்றாரு இல்லையா? டிராம்பிள்டு பாத், கடினமான நிலம், வயல்வெளியில வரப்பு என்று சொல்லுவார்கள் அல்லவா, ஹார்டன்டு பாத், அதுதான் வழி அருகே. எல்லாமே நிலம்தான், ஆனா இது எப்படி வரப்பாக மாறி விடுகிறது? பல பேர் இங்கிட்டும் அங்கிட்டும் போய் நடந்து அது ஹார்டன்டு பாத், கடினமான நிலமாய் மாறி விடுகிறது. அப்போ விதை அப்படியே தூவப்படும் போது அந்த வரப்பு மேல விதை விழுந்ததுன்னா மண்ணுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ பறவைகள் அங்க சுத்தி கொண்டே இருக்குது, அதுக்கு ரொம்ப எளிதாயிடுது. பார்க்குது, ஆஹா பிரமாதமான ஒரு விதை நிலத்தின் மேல் பரப்பில் இருக்குன்னு சொல்லி அப்படியே ஓடி வந்து அந்த விதையை அப்படியே கொத்தி கொண்டு பறந்து விடுகிறது அந்த ஆகாயத்து பறவை. இந்த ஆகாயத்து பறவை யாருன்னு சொல்லி இயேசு சொல்றாரு, பொல்லாங்கன், பிசாசு, அவன் தான் ஆகாயத்து பறவை. ஏற்கனவே நான் சொன்னது போல நிலம் என்பது நம்முடைய இருதயம். அப்போ இந்த இருதயம் ரொம்ப கடினமா இருந்துன்னு வச்சுங்க, ஹார்டண்டா இருந்துன்னு வச்சுங்க. ஊழியக்காரன் ஒருத்தன் வேதத்தை எடுத்து பயங்கரமா பிரீச் பண்றான். என்னதான் மாங்குன்னு பிரசங்கம் பண்ணனாலும், கர்த்தருடைய வசனத்தை எடுத்து போதித்தாலும் இருதயம் கடினமா இருந்தால் என்ன பிரயோஜனம்? சொல்லப்படுகிற ராஜ்யத்தினுடைய வசனங்கள் இந்த இருதயத்தினுடைய மேற்பரப்பிலேயே இருக்கும். அந்த இடத்தை விட்டு ஒரு அடி நடந்து வெளியில போன உடனே பொல்லாங்கன் ரெடியா கேட்டுட்டு நின்றுகிறான். அவ வந்து இந்த மேற்பரப்புல இருக்கிற விதையை அப்படியே லபக்குன்னு கொத்தி கொண்டு போய் விடுகிறான்.
இதுதான் வழி அருகே விதைக்கப்பட்ட விதையினுடைய நிலைமை. கேட்டும் உணராதிருக்கும் போது எதை கேட்கிறான்? ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது கேட்கிறான், ஆனா புரிந்து கொள்ள முடியவில்லை. உணராதிருக்கும் போது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளாமல் இருக்கும் போது என்ன நடக்குது? எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. 19 வசனம். அப்போ இது யாரை சார்ந்ததா இருக்கிறது? அதை கேட்கிறான் பாருங்க. அந்த கேட்கிறவனை சார்ந்துதானே இருக்குது. அவன் உணராது இருக்கிறான். அப்போ பிரீச் பண்றார் ஒருத்தர், அப்போ வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்றவர் மேல ஏதேனும் குறைபாடு இருக்குதா? இல்ல, அவர் தெளிவா தான் பேசுறாரு. சரி, இந்த வசனத்துல ஏதாவது குறைவு இருக்க வாய்ப்பு இருக்குதா? இல்ல, இது கடவுளுடைய வார்த்தை. அப்ப இதுலயும் குறைபாடு இல்லை. பிரசங்கம் பண்ணுகிறவனும் அருமையா பிரமாதமா தமிழ்ல பிரசங்கம் பண்றான்னு வச்சுக்கோங்க. அப்போ யாரிடத்துல குறைபாடு இருக்குது? கேட்கிறவனிடத்துல தான் குறைபாடு. அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேல பிக்ஸ் பண்ண வேண்டும்? இதை கேட்கிறான் பார் ஒருத்தன், அவன் மேலதான் ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ணப்பட வேண்டும். அவன் எப்படி கேட்கல? புரிந்து கொள்ளணுங்கிற உணர்விலேயே கேட்கலாம். அவன் போய் உட்காரான் கை கட்டிட்டு, இறுதி ஏற்கனவே ஹார்டண்டா இருக்குது, பல்வேறுபட்ட வாழ்க்கை சூழல்ல அடிபட்டு நொந்து நூலாகி கடினமான இருதயத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அப்புறம் எப்படி அவன் உணரும்படியாய் அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ள கிரியை செய்ய வாய்ப்பு இருக்குது? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதுதான் அந்த வசனம் சொல்லுது, கேட்டும் உணராதிருக்கும் போது. அப்போ அந்த முதல் வகையான நிலத்துல வழி அருகே விதைக்கப்பட்ட இந்த விதையானது பலன் தராம போகிறதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த நபர் தான். வசனத்தை கேட்கிறான் பாரு, அவன் தான் ரெஸ்பான்சிபிள் கிரியை செய்யாம போகிறதுக்கு, இல்லையா? அதே போல அடுத்த நிலம் கட்பாறையான நிலம். அதை பத்தி 20வது வசனம் என்ன? 20, 21 வாட்ச் பார்த்தீங்கன்னா, கட்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு, இவனும் வசனத்தை கேட்கிறான். தொடர்ந்து வாட்சி பார்த்தீங்கன்னா, தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய். முக்கியமான வசனம், இவனும் வசனத்தை கேட்கிறான் சார், ஆனா என்ன பிரச்சனை? தனக்குள்ளே வேறு இல்லை. தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். அப்புறம் வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடர்கள் அடைவான். இவன் தான் கட்பாறையான நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அப்படின்னு சொல்லி தராரு. தனக்குள்ளே வேறு இல்லை. எவ்வளவோ வார்த்தைகளை நீங்க பிரசங்கிமார்கள் போதிக்கிறத நீங்க கேட்கலாம். பல நாட்கள் நீங்க ஆலயத்துக்கெல்லாம் செல்கிறவர்களாய் காணப்படலாம். எப்படி இருந்தால் உங்களுக்குள்ள வேறு இருக்கணும், உங்களுக்குள்ள வேறு இருக்கணும். தண்ணி இல்லாத காட்டுக்கு நீங்க அனுப்பப்பட்டாலும் சரி, வசனமே பிரசங்கிக்கப்படாத ஒரு வனாந்தரமான இடத்துக்கு நீங்க அனுப்பப்பட்டாலும் சரி, உங்களுக்குள் வேறு இருக்குமானால், உங்களுக்குள்ள வேறு இருக்குமானால் நிச்சயமாக நீங்க கனி தருகிறவர்களாய் காணப்பட்டே தீர வேண்டும். பாருங்க, நிறைய விசுவாசிகளினால கனி தர முடியாதபடி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? தங்களுக்குள்ள வேறு இல்லை, தங்களுக்குள்ள வேறு இல்லை. ஒரு அருமையான சூழல் ஸ்பிரிச்சுவல் என்வைரன்மெண்டல் இருக்கும்போது அருமையா வசனத்தை கேட்பாங்க. ஓ, பிரமாதமா அவர் பேசுறாரு சார், ரொம்ப நல்லா இருக்குது சார், ஹார்ட்டுக்கு அப்படியே இருதயத்துக்கு ரொம்ப சூத்திங்கா இருக்குது சார், அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. நல்லதுதான். ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் என்வைரன்மெண்டே இல்லாத சூழல்ல நீங்க இருக்கும்போது என்ன உங்களுடைய நிலைப்பாடு? அங்க எப்படி நீங்க நல்லா கனி கொடுக்கிறவராய் காணப்பட வாய்ப்பு இருக்குது? உங்களுக்குள்ள வேறு இருக்கணும், உங்களுக்குள்ள வேறு இருக்கணும். நிறைய நேரங்களில் சபைகளே இல்லாத இடங்களிலே நீங்க வாழக்கூடியவர்களாய் காணப்படலாம். வெளிநாட்டுக்கு போறீங்க, அங்க சபையே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு நேராக போக முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்குள்ள வேறு இருக்கணும், உங்களுக்குள்ள வேறு இருக்கணும். அப்போ இததான் இந்த கட்பாறையான நிலத்தை குறித்து சொல்லுகிற காரியத்துல இயேசு விளக்கமாக சொல்லுகிற ஒரு விஷயம். ரைட். மூன்றாவதாக, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. என்ன நடக்குது? அங்க முள் வளர்ந்து அந்த விதைகளை நெருக்கி போட்டது அப்படின்னு சொல்றார். இதனுடைய விளக்கத்தை 22வது வசனத்துல இயேசு எப்படி விளக்கி காண்பிக்கிறார் அப்படின்னா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தோ, இவனும் கேட்கிறான் பாருங்க. இதுக்கு முன்னால சொன்ன 2 நிலங்களை குறித்ததான விளக்கத்திலையும் அந்த நபர் கேட்கிறான். வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது வழி அருகே அவனும் கேட்கிறான்.
கட்பாறையான நிலத்தை விழுந்த விதையை குறித்த விளக்கத்தை பார்க்கும்போது அந்த நபரும் வசனத்தை கேட்க தான் செய்யறான் இல்லையா, வசனத்தை கேட்கிறான். இந்த மூன்றாவதாக முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். அப்போ நல்லா கவனிங்க, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இந்த ஊமையெல்லாம் அடங்கி இருக்கிறது, புதைந்து இருக்கிறது. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் என்றால் யாரு மேல ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும்? இந்த வசனத்தை எவன் கேட்கிறானோ அவன் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிள். ரைட்டுங்களா? வசனத்தை கேட்கிறான், உணராது இருக்கிறான். அப்புறம் வசனத்தை கேட்கிறான், தனக்குள்ள வேறு இல்லாதவனாய் காணப்படுகிறான். இந்த இடத்திலையும் வசனத்தை கேட்கிறான், உலக கவலை ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் இவைகள் எல்லாம் அவனுக்குள் விழுந்ததான அந்த விதைகளை நெருக்கி போடுகிறதுக்கு அவன் தான் இடம் கொடுக்கிறான். அப்போ இந்த பைபிளை எடுத்து பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கிமார்கள் மேல எந்த பொறுப்பும் கிடையாது. இந்த வசனத்துக்கு உரிய கர்த்தர் மேலேயும் பொறுப்பு கிடையாது. இந்த வசனங்களை எவன் கேட்கிறானோ அவன்தான் முழு பொறுப்பாளி, அவன்தான் முழு பொறுப்பாளி. நான்காவதாக, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. நல்ல நிலத்தில் தான் விழுகுது. ஆனா நல்ல நிலத்தில் விழுந்தாலும் சிலதுனால தான் 100 மடங்கு பலன் தர முடியுது. பாருங்க இல்லையா? இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல சொன்ன 3 நிலம் கூட ஒரு பக்கம் வச்சிருங்க. வரப்பு, வழி அருகே, கட்பாறை, முள்ளுள்ள நிலம், அதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நல்ல நிலத்தில் விழுந்த விதை கூட சிலது தான் 100ஆ பலன் தர முடியுது, சிலது 60 தான் தருது, சிலது 30 தான் தருது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 30 தருதேன்னு நம்ம கை தட்டி சந்தோஷப்பட்டு ஆகணும். 30% கேரண்டி, போங்க சந்தோஷமா இருங்க. ஆனா எல்லா விதைகளினாலும் 100 மடங்கு பலன் தர முடியலையே இல்லையா? அப்போ இந்த இடத்திலையும் எதனை மிகவும் உன்னிப்பாக நாம கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, நிலம். நிலம் 60 30 100 அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் எது? நிலம், இருதயமாகிய நிலம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கிமார்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு, நானும் தொடர்ந்து சபைக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் போகாத ஜெப கூடுகை இல்லை, ஆனா என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பி கர்த்தர் மேல் குறைப்பட்டு கொள்ளுகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. யாரு மேல குறை அப்படின்னா, இந்த வசனத்தை ஒருத்தன் காதுல கேட்கிறான் இல்லையா, அவன் மேலதான் குறை, அவன் மேலதான் குறை. இந்த 4 வகையான நிலங்களை குறித்த விளக்கத்துல தெல்ல தெளிவா நம்மளால அதை பார்க்க முடிகிறது. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சபடி உயர முடியவில்லை என்று சொன்னால் கர்த்தர் பொறுப்பாளி அல்ல, பிரசங்கிமார்கள் பொறுப்பாளி அல்ல, நீங்க தான் பொறுப்பாளி. யூ ஆர் தி ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஏன்னா இந்த பரலோக ராஜ்யம் காணக்கூடாத ராஜ்யம், ஆவிக்குரிய ராஜ்யமானது இந்த விதத்துல தான் இயங்க கூடியதா இருக்குது. இதுதான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அப்படின்னு இந்த 11வது வசனத்துல இயேசு சொல்றாரு. சொல்லப்படுகிற பிரசங்கிக்கப்படுகிற ராஜ்யத்தின் வசனத்தை எடுத்து உங்கள் இருதயமாகிய நிலத்துல எந்த அளவு நீங்க விதைக்க அனுமதிக்கிறீர்களோ, மாத்திரமல்ல விதை விதைக்கப்பட்ட பிறகு நீர் பாய்ச்சுதல் மிக அவசியமா இருக்குது. அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர்ல சொல்லுவார் ஒரு இடத்துல, அப்போலோ நீர் பாய்ச்சினான் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வார்த்தையை இங்க கொண்டு வந்து ஃபிட் இன் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் விதை மாத்திரம் விதைக்கப்படுறது போதாது, நீர் பாய்ச்சுதல் என்பது மிக மிக முக்கியம். தினந்தோறும் எடுத்து தேவ சமூகத்துல அவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த விதையாய வசனங்களை உள்ளுக்குள்ள கொண்டு போய், ஆவியானவரே இந்த விதைக்கு நீங்க நீர் பாய்ச்சிங்கன்னு சொல்லுங்க, அவர் அற்புதமா நீர் பாய்ச்சுவாரு. ரைட்? அந்த நீர் பாய்ச்சுதல் என்பது உங்களுக்குள் விதைக்கப்பட்ட விதையானது வளர்ந்து வெளியில வருவதற்கு மிக மிக உதவிகரமா இருக்கக்கூடிய ஒன்று. பாருங்க, நீர் பாய்ச்சுதல் நிறைய விசுவாசிய வாழ்க்கையில இல்லாம இருக்கிறதுனால தான் இந்த விதையானது முளைத்து எழும்புறதுக்கு வழிவாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ இந்த ஊமையை குறித்துதான விளக்கத்தை உங்களால புரிந்து கொள்ள முடிகிறதா? புரிந்து கொள்ளுங்க.
இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதான மிகவும் அற்புதமான ஒரு ஓமை. பரலோக ராஜ்யத்தை குறித்து ஏராளமான ஓமையை இதே அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த ஓமையானது மதர் ஆஃப் ஆல் அதர் பேரபிள்ஸ். மத்தேயு 13 மட்டும் சொல்லப்படல. மார்க்கு 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 13, மார்க்கு 4, லூக்கா 8 மூணையும் ஒன்னா வைத்து கன்சாலிடேட் பண்ணி வாசித்து பாருங்கள். ஒரு ஆத்தர் சொல்லாம விட்டதை இன்னொரு ஆத்தர் சொல்லுகிறத நீங்க பார்க்கலாம். இந்த மதர் ஆஃப் ஆல் அதர் பேரபிள்ஸ் சொல்லுகிறேனே, இதனை மிகவும் உன்னிப்பாக வாசித்து உங்க இருதயத்துல பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். இந்த ரகசியம் தெரியலனா எந்த விசுவாசியும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளினுடைய இன்றைய தகவல் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று ஆழமாய் நான் நம்புகிறேன். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.